ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பாதுகாத்துக்களும் ஆண்டவரே. ஒவ்வொரு தொழிலை நீ ஆசீர்வதியும், விவசாயங்களை ஆசீர்வதிங்கப்பா. மிருக ஜீவன்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர், அதை ஆசீர்வதிப்பீராக அப்பா. உமக்காக விதைத்த அந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல இந்த வாரம் ஆகாரத்துக்காக அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெண்டைக்காய் தந்த அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க தொழிலை நீர் இன்னும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே. உமக்காக விதைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக செவித்து வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தர் மகிமைப்பட முடியாக செபிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். நீர் கொடுத்த வார்த்தையும் ஆண்டவரே, அது உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. அல்லேலூயா. அல்லே நல்ல ஒரு சாட்சி. அல்லேலூயா. விசுவாசம். அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? வாலிய பிள்ளைகள் வந்து செவிச்சேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அதில் அல்லேலூயா விசுவாசம். அல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவருனா அல்லேலூயா. எந்த ஐயா சொன்னபடி எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அவர் வருவார், விடுதலை கொடுப்பார். அவங்களுக்கு ஆண்டவரை அறியாமல் இருக்கும் பொழுது வழி காட்டியிருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துதாங்க, இன்னும் மகிமைப்படுத்தத்தக்க பாதுகாத்துக்கொள்ளும். இசப்பா நீர் என்னை மறைத்து பேச முடியாக செபிக்கிறேன். அல்லேலூயா. போன வாரம் ஆண்டவர் சொன்னார், புதிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. முதல் வாரத்தில் புதிய காரியங்களை செய்வேனாரு. கர்த்தர் 2 சாட்சியை நிறுத்தியிருக்கிறார், புதிய காரியம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. அல்லேலூயா. இந்த நாட்களை கூட சங்கீதம், அதே சங்கீதத்தில் 115வது அதிகாரம் அல்லேலூயா 12வது வசனம் சொல்லுகிறது, ஏசப்பா நீர் என்னை மறைத்து பேச ஆண்டவரே. வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். இதே சவளக்கரங்குளத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்? உடக்குல நின்று தான் நம்ம செபிச்சுட்டு வந்தோம். ஹல்லேலூயா. ஒரு வீடு நம்மளுக்கு செபிக்க இல்லையேனி அல்ல மவுனச்சவமா தெருவில் நடந்து மவுனச்சவம் நடைச்ச பண்ணிட்டு ஜெபம் பண்ணி அல்லையிலையா கொஞ்சம் முட்டாய் கொண்டு போயிருந்தோம். அல்லையில எங்கள் சித்தியும் வந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு உடக்கில் எப்படின்னா ஒரு வீடு இங்கே இருக்கானா இல்லை, ஒரே ஒரு கபீரையில் வீடு இருக்குது. அவங்களும் எங்கே மாறி பெய்யாச்சு கிருபாசனத்தில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சிறு பிள்ளைலாம் நாங்கள் அந்த உடக்கில் நின்னோடனே ஓடி வந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் முட்டாயை தூக்கி கொடுத்தோம். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு முட்டாயை தூக்கி கொடுத்துட்டு நாங்கள் செவிச்சுட்டு வந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்ன செய்யலாம்? நம்ம தாராளமாக போய் அந்த வீட்டுகளை அந்த ஊருக்காக நம்ம என்ன செய்யலாம்? செவிச்சுட்டு வரலாம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? ஒரு குடும்பத்தை அஸ்துவாரம் போட்டு பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை ஊழியக்காரங்க போனாலும் செவிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்து இருக்கிறார். உங்களை அவர் நினைத்து இருக்கிறார். நினைத்து அவர் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? ஒன்றில்லாம நிலைமையில இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்றாரு, அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். சொல்கிறார், கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தை அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்க. எப்படின்னா அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அண்ணாளுடைய வாழ்க்கையில கிட பாருங்க. அண்ணாலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நினைத்தாரு. 1 சாமியில் அல்லேலூயா 1:19 சொல்லுது, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அண்ணால ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தது உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் அவர் துக்கம் என்ன செய்யல? மாறல. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நினைத்தார். அலே ஏலி மூலம் துக்கம், வார்த்தை மூலம், ஒரு ஆசாரி மூலம் என்ன செஞ்சாரு? ஆனா அந்த சோதனை இந்த வசனத்தை வாசி. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. எல்கானா தன் மனைவி அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார்.
ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வாரம் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே, அந்நாளும் தான் ஒவ்வொரு நாளும் போனாங்க, ஒவ்வொரு வருஷமும் போனாங்க. ஆனா ஏற்ற வேளையில் வரும்பொழுது என்ன செஞ்சார் ஆண்டவர்? உடனே அற்புதம் செய்யலையே, அண்ணாளுடைய துக்கத்தை மாற்றலையே, அவள் நினைக்கலையே. ஆனா அந்த நாட்கள் வந்தோடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நினைத்தார். அண்ணால சாமியில கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பாருங்க, எல்கானா சொல்றான் அப்படி, தன் மனைவியாக அண்ணாளே அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. உங்களையும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே ஆண்டவர், எனக்கு ஒரு அதிசயம் செய்யலையே ஆண்டவரே என்று நம்ம ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, என்னால் ஒரு வெற்றி எடுக்க முடியலையே ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்திலே தூக்கம் வரலனா நான் உமேதனை தேடிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம அவரை விட்டு எங்கே போவோம்? சகோதரி சாட்சி சொன்னாங்க, இன்னும் அவரை விட்டு எங்கே போக முடியும்? அல்லேலூயா. அவர் தானே எதுனாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் பெரியவர். நம்ம அவருடைய பிள்ளைகள். அவரை நம்பி நம்ம வந்திருக்கீங்க. வீட்லயும் அவரை தான் நம்புதீங்க, எங்க போனாலும் அவரை தான் நம்புதீங்க. அதுக்காக உலகத்துல பிரச்சனை வராம இருக்குமா? உலகத்துல பாடுகள் வர இல்லாம இருக்குமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உலகத்துல உபத்திரம் ஒன்றுன்னு தான் சொல்லுது. ஆனா அவர் நம்மளோட ஜீவனை காத்த தேவனுக்கு ஜீவன் உள்ள நாட்களாம் நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்காக பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். ஆனா அவரை விட்டு பெயரக்கூடாது, அவரை அண்டி பிடிக்கணும். அவர்தான். உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேன்பா, உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்பா, உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேன்பா, உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்பா. அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேன்பா, உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்பா. ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்ம எங்கே போவோம்? ஹல்லேலூயா. அவர் கிருபையை தந்தார், அவர் மகிமையை தந்தார். ஹல்லேலூயா. அவர் அபிஷேகத்தை தந்தார், நம்மளை தேர்ந்தெடுக்கார். ஹல்லேலூயா. 12 மணிக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னால் நான் அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே தூக்கம் வரலன்னு ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக ஒரு ஆலயத்தை கட்டியாச்சு, நான் போக முடியாது. எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் தந்து நீ செபித்தர்கள் கொண்டு, எனக்கு ஒரு கூடாரம் தந்ததுக்காக நன்றி நீ செபித்தது கொண்டு, நான் எங்கெல்லாம் அழிஞ்சு எனக்கு ஒரு ஆவிக்குரிய சபையை சபித்தது கொண்டு. ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க. நான் உண்மை விட்டு எங்கே போக முடியும்? நான் போக முடியாதுல்ல. ஒரு ஆலயம் பூட்டப்பட்டா எவ்வளோ சாபம். நான் போக முடியேன் ஆண்டவரே. அப்போதான் அந்த அப்படியே படித்தே படிச்சு, உன் கிருபை போதப்பா, உன் மகிமை போதப்பா, உன் கிருபை போதப்பா, உன் மகிமை போதப்பா, நீங்க போதப்பா, எனக்கு எல்லாமே நீங்கப்பா, நீங்க போதப்பா, எனக்கு எல்லாமே நீங்கப்பா. அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேன்பா, உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்பா. ஹல்லேலூயா. என்னை உருவாக்கினீர், என்னை உண்டாக்கினீர், என்னை உருவாக்கினீர், என்னை உண்டாக்கினீர், என்னை அபிஷேகித்தீர். எல்லாமே உம் மகிமைக்கே, எல்லாமே உம் மகிமைக்கே. அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேன்பா, உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்பா. அப்பாட நான் உடன்படிக்கை பண்ணுறேன். ராத்திரி 12 மணிக்கு ஆத்மாவே இல்லாம போனாலும் நான் உம்மை விட்டு போக முடியேன்ப்பா. இந்த ஆத்மா உம்முடைய சமூகத்துக்கு வரத்தட்டும்.
கூடாரத்திலே நான் ஆராதித்து கூடாரத்துக்கு ஆசையா இருந்து நான் மறிக்கணும் ஆண்டவரே என்று மீண்டும் ஒரு உடன்படிக்கை பண்ணனேன். ஏன்னா சகோதரி சொன்ன மாதிரிதான் என் இருதய வாழ்வு சுருங்கி போய்விட்டது. இந்த அம்மா நீங்க பிழைக்க முடியானே டாக்டர் சொன்னாங்க தூத்துக்குடியில. பயங்கரமான நான் ஒரு விக்கிரத்துல இருந்தவன். அன்னைக்கு என் ஜீவனை காத்தார். அதுக்கு பிறகு நன்றி உள்ள மகளா இருந்தேன். அதுக்கு பிறகு வந்த பிரச்சனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் அவ்வளவு தூரம். ஆனா அந்த ஜீவனை காத்தாரே, அதற்காக நன்றி உள்ளவளாக. அல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்கள் அடையாளம் கூட செஞ்சிருப்பார் உங்களுக்கு. நீங்க நன்றி உள்ள பிள்ளைகளா நான் இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பம் நன்றி உள்ள, என் சன்னதி நன்றி உள்ளதா நான் இருக்கணும் ஆண்டவரேனே. ஒரு உடன்படிக்கை பண்ணி செவித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அவர் அந்த அன்னை சொன்னதை போல எங்கேயா காட்டுகள் நீ செவித்தாலும் எனக்கு ஆண்டு பதில் கொடுக்குறான்னு சொன்னாங்க. உங்களுக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சொல்ல நான் உன்னை நினைத்து இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்திருப்பேன். நான் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்ததை போல, இஸ்ரவேல் குடும்பத்தாரை நான் ஆசீர்வதித்ததை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எதற்கெல்லாம் ஏங்கி கொண்டு இருக்கிறா? என் கர்த்தர் இதுல ஒரு அற்புதம் செய்வாரா? என் கர்த்தர் இதுல ஒரு அதிசயம் செய்வாரா? நிச்சயமா அவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்மளை ஆலயத்துக்கு வரவிடாத தடை பண்ணி கொண்டு இருக்கிற ஆவி கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது. அல்லேலூயா. இதான் என் சபை, இதான் என் தாய், என் கர்த்தர் என்னை வச்சிருக்க வேட ஸ்தலம். இன்று நம்ம அஸ்திபாரம் போட்டு வரணும். அந்த தடை பண்ணி கொண்டு இருக்க ஆவிகிட்ட சொல்லணும், எனக்கு அங்கே போறேன் ஒரு குறைவில்லை, என்னை ஏன் கூப்பிடுறீர்கள் நீங்க சொன்னால சாத்தான் வெட்கப்பட்டு போயிருவான். ஆமென். அல்லேலூயா. உன்னை அழைத்து ஒரு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உயிர் உள்ள நாட்களா அவரு இம்மட்டம் செய்த ஆண்டவர் என்ன செய்வார், என்ன செய்வார், அவர் செய்வார். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அக்கா அந்த இடத்துக்கு நீங்க வாரீங்களான்னு கேட்பாங்க. நீங்க சொல்லணும், கூடாரத்துக்கு போனதுல எனக்கு குறையிலையே, நான் ஏன் வரணும்? அல்லேலூயா. சத்ரு அந்த இடத்துல விழுந்துருவான் மென்னலை போல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை ருசிக்கணும். சகோதரி சொன்ன சாட்சி கிட்ட காட்டுகளை நின்று செவித்தாலும் வருவார், வீட்டுகளை செவிச்சாலும் வருவார். அவர் இருக்கிற ஸ்தலம் இதுதான். ஆராதனைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்தலம் ஆலயத்துல அவர் என்ன செய்தார்? ஒரு ஆசாரியன், ஒரு ஆராதனை கூடி செபிக்கிற விடம், ஆடுகளை வழி நடத்துற விடம் உண்டு. அல்லேலூயா. அன்னாளை நினைத்த ஆண்டவர் சொல்கிறார். அன்னாளுடைய செபத்துக்கு அன்னைக்கு நினைத்தார்ல, அதே போல இதுவரைக்கும் என் செபம் கேட்கப்பட்டதோ, இதுவரைக்கும் எனக்கு பதிலில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று உங்களை நினைத்திருக்கிறார். இன்று உங்களுக்கு துக்கம் மாறுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்லல, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதி பிரியனி ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆரோன் குடும்பத்தை நம்ம சொல்லலவே, நான் தான் அந்த ஆரோன் குடும்பத்தாரு, நான் தான் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரு, நான் தான் அந்த அன்னாள், என்னுடைய தலை உயரும். இன்று என் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். எல்கலா சொன்னாலா, என் மனைவி என்ன கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாத்ரா ஸ்தோத்திரம். சங்கீதம் 136 பாருங்க. சங்கீதம் 136 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்ம தாழ்வில ஒன்றை இல்லாத நேரத்துல தன்னே தாழ்த்துறது வேற, இது தாழ்மை. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தாழ்வில் நம்மளை என்ன செய்தார? நினைத்தவரை துதிங்கள். அல்லேலூயா. அவரை அண்டிக்கிடணும், அவர் பாதத்தை பிடிச்சுக்கிடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கூட அவர் பாதத்தை பிடிச்சு நம்ம முத்தமிடலாம். கொரோனாவில் தப்பணும், எத்தனையோ அழிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு தினம் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் தூரத்தில் அன்பு மக்களையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார், நம்மளை பாதுகாத்து வருகிறார். அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தாழ்விலே நம்ம என்ன செஞ்ச? நினைத்தவரை துதிங்கள். அப்ப நினைத்தவரை துதிங்கள் தான் சொல்லுது. அப்ப அவர் உங்களை நினைத்துட்டாரு. உங்க துக்கம் மாறிவிட்டது, உங்க பலவீனம் மாறிவிட்டது. அல்லேலூயா. மாந்திரம் என்ன? அந்த சகோதரி ஆராதனை வேளையிலேயே ஒரு போராட்டம் போலதான் இருந்தாங்க. அல்லேலூயா. மாந்திரத்தினால ஒரு வேதி இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? வேரோட போன மாதிரி இருக்கும், மீண்டும் வரதான் செய்யும். அல்லேலூயா.
அது நம்மளுக்கு வந்ததை போலதான் இருக்கும். ஒரு பிடிச்ச பிசாசுனா அது உடனே ஏசி நாமத்தினால தேடி காணாம போகும். மாந்திரங்க சில கொஞ்சம் என்ன செய்யும், ஆனால் நம்மள ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. அது வந்தாலும் நம்மகிட்ட கூடு கட்ட முடியாது. அது வந்தா நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவரை அறியாமந்தி அவரை அறிய முந்தி நம்ம வீட்டுக்குள்ள அவன் பிசாசு கூட கெட்டி கொண்டு இருப்பான். அந்த ஒற்றையை போல அவன் கூட கெட்டி கொண்டு இருப்பான். ஆனா நம்ம ஆண்டவரை அறிந்து நான் அவருடைய பிள்ளைன்னு சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அவனுக்கு பவர் இருக்காது. வந்துட்டு பார்த்துட்டே போவான் திரும்பி. அல்லேலூயா. அவன் பேய்கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்படி அவனால கூடு கட்ட முடியாது. மந்திரவாதி ஏவி விட்டாலும் அது நம்ம கிட்ட என்ன செய்யாது, பவர். நம்மளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவர், நம்மளுக்குள்ள கிருபை, அவர் பிரசன்னம், நம்ம அது என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. பவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர். சோதரம். அந்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன செய்யணும், எப்போதும் வேணும். அதான் அந்த வசனம் சொல்லுது, தாழ்விலே நினைத்தவரை தூதிங்கள். தாழ்வில் பெருமையான பாத்திரம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் தொழில ஒரு வெற்றி இல்லை. என் பிள்ளை எவ்வளவு படிச்சாலும் படிக்க முடியல. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு விதைத்தாலும் நல்ல மேனியை எடுக்க முடியல. கர்த்தர் சொல்லார், இந்த நாட்கள் அவர் நினைக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை என்ன செய்தாரு, தருகிறார். யாத்திராகம் 2:24 எடுங்க. யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், தேவன் அவர் பெருமூச்சை கேட்டு தம் அபிரங்கோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையே நினைவு கூர்ந்தார். அப்போ நம்ம அப்பா நம்மளுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பாரு. உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். இந்த நாட்களுக்கு பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரமுடைய ஈசாக்கோட யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அவர் சொன்னார், முத கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்தார், அந்நாளை அவர் நினைவு கூர்ந்தார். அப்போ இந்த நாட்களை வாக்கு தத்துவம் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். நீங்களும் நானும் யாரு, இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் இல்ல, வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள், அவர் தெரிந்தெடுத்த பிள்ளைகள், அவர் வேர் பிரித்த பிள்ளைகள், அவர் உருவாக்குன பிள்ளைகள். அப்போ அவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரு. இவன் சொல்வாரு, இது பேழை, இந்த பேழை கிளைக்கு இந்த கிராமங்கள் வரும், இங்க வருகிறவர்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன், இங்க வருகிறவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள், இங்க வருகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவார்கள். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதி 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 சொல்லல, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. அவர் இயேசு வரப்போகிறார். நீ சுத்தமா ஆராதி, நீ பரிசுத்தமா ஆராதி, நீ உண்மையா ஆராதி. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நம்ம ஆராதிக்கல, விடுதலைக்காக மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம சன்னதிகளுக்கு சாட்சி கொடுக்க அபிஷேகமா இருக்கணும். நம்ம மரணத்துக்கு பிறகு அல்லேலூயா, நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, பிரேரிச்சலணும். உன் பாட்டிமாவுடைய இச்சவம், உன் தாத்தாவுடைய இச்சவம், உன் தாயுடைய இச்சவம், உன் தகப்பனுடைய இச்சவம். இன்று ஒன்றும் இருக்கலாம், இன்று ஒரு சீரவா இருக்கலாம், இன்று ஒரு அவமானப்படலாம், இன்று ஒரு நிந்திக்கப்படலாம், இன்று ஒரு நெருக்கப்படலாம். நீ தேடுது உண்மையா தேடிக்கொண்டே இருக்கணும். நீ அவருடைய சமத்துல முத்தமிட்டு கொண்டே இருக்கணும். நீ அவர் இடத்துல இதோ அடிமணி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாக செய்வார், அதுக்கு சந்தேகமே இல்லை. அவர் சொன்ன வசனம், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி அவர் நினைத்திருக்கிறாரு. அண்ணால நினைத்தாரு, சாமியில கொடுத்தாரா கொடுக்கலையா? அல்லேலூயா. அவர் ஆரோன் குடும்பத்தை நினைத்தாரு, இஸ்ரேல் குடும்பத்தை நினைத்தாரு. அல்லேலூயா. நம்மளை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதை சொல்லுது, தேவன் பெருமூச்சை கேட்டு தாம் அபிரமுடைய ஈசாக்கோட யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் பண்ணின உடன்படிக்கைய என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரு, நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்த நாட்கள ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே புது வருஷம் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கோம், தனிமையில இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரங்க கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஒரு வாக்கு தத்தம் இருக்கும் நம்மளுக்கு. எப்பா உனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்கிறேன்,
அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிறார். இந்த 3வது மாசம் இந்த 2வது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதிக்கு வந்திருக்க உங்களை பார்த்து சொல்லாரு, நான் உங்களை நினைத்திருக்கேன். அன்னைக்கு அன்னாளை நினைத்ததை போல நான் உங்களை நினைத்திருக்கேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்றுகிறேன். உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரு மகன் இன்றைக்கு பெய்கொண்டே இருந்தானா, இன்றைக்கு பெய் சோர்ந்தே போனானா. ஹல்லேலூயா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களா, எல்லாரும் நாங்க நல்லா இருக்கோம், ஆனா உனக்கு மாத்திரம் ஏன் என்ன ஒரு வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லுவானா. இவனுக்கு ஒரு சோர்வு ஆவீரமா. எல்லா இன்றியும் செய்து 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 அவன் சோர்ந்து போயிருக்கிறான். ஒரு நாள் ஒரு இன்றி வந்துச்சான். அல்லேலூயா. அப்ப அந்த இன்றி வரச்சில எல்லாரும் லைனா இருப்பாவன். யாருக்குனே என்ன செஞ்சிட்டான், லேட்டு. இவன் தான் சோர்வாகிட்டு எத்தனையோ நம்ம அட்டன் பண்ணதோம், நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய எடுக்கல, இதுல மாத்திரம் எங்க நம்ம செய்ய எடுக்க போகிறோமா என்று அவனுக்கு ஒரு சோர்வு வந்து விட்டது. அந்த அம்மா எல்லாரும் லைனா இருக்கும் பொழுது அவனும் அமர்ந்திருந்தானா. மேனேஜர் உள்ள இருந்தாராம். இவன் போன அந்த கேமராவில எல்லாமே காட்டுமா. அந்த கேமராவில பார்த்து மேனேஜர் எல்லாரும் எப்படிலாம் இருக்காங்க சில. இவன் அதை போனோன்னு எல்லாம் சுத்தம் பண்ணானா, கொஞ்சம் நீட்டா அதுல வச்சானா. அவன் எல்லாமே கரெக்டா ரூல்ஸ் படி அவன் எப்படி போனானோ அந்த ரூல்ஸ் படி அந்த இடத்துல உட்கார்ந்தானா. அவர் கடைசில இருந்தவன் அவர் கூப்பிட்டாராம். அப்போ எல்லாரும் பார்த்தாங்களாம், இவன் கடைசில தானே வந்து இருக்கிறான், முதல்ல இன்றைக்கு கூப்பிடல, இவன் கடைசியில இருக்கிற ஏன் கூப்பிடுதாரு அப்படின்னு நினைச்சானா. நீ உன் ஒழுக்கத்தை பார்த்து உன் உண்மையை நான் பார்த்தேன் அந்த கேமரா மூலம், நீ உனக்கு முதலிடம் சொன்னாராம். என் ஆண்டவருக்கு நீ உண்மையா இருந்தா போதும், என் ஆண்டவருக்கு நீ பரிசுத்தமா இருந்தா போதும், என் ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிந்தா போதும். அல்லேலூயா. வெறுமையா இருந்ததை போலதான் இருக்கும். அவர் கொடுக்க சில காண உள்ளதை கொடுப்பார். ஆமென். அவானும் பூமியும் ஒளிந்து போனால் அந்த தாயார் சொன்னாங்களா, ஆண்டவரே என் பேத்திக்கு எவ்வளவு கஷ்டப்படுதா, அந்த ஏழை குடும்பத்துக்கு ஒரு ஆபரேஷன் தான் எவ்வளவு வேதனை, ஆண்டவர் சுயபரிசு கட்டளை விட்டாரா விடலையா? அவர் அந்தந்த நாட்களை நேர்த்தியா செய்வார், நேர்த்தியா செய்வார். அல்லேலூயா. யாத்திராங்க 2ல சொல்லுது அப்படி. 24, 25 தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தார். நம்மளை நினைத்துட்டார். அல்லேலூயா. அவர் நினைத்தபடியால் நம்மளுக்கு அன்னாளை நினைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆபிராம கூட ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஆதிராம் லோத்து ஆபிராம் மூலம் லோத்து நினைக்கிறார். ஆதியாம் 19:29 சொல்லுது. அல்லேலூயா. அதை அழிக்கும் பொழுது லோத்துக்கு வாசிங்க, அதை எடுத்து 19:29. பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார் ஆண்டவர். உங்களை நினைத்து உங்க பக்கத்து வீட்டை காப்பாற்ற முடியும், உங்க பரிசுத்தம் உங்களை நினைத்து உங்க குடும்பத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாமை நினைத்து அழிந்து போறத லோத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். யாத்திராங்க 2ல 24 யாத்திராங்க எடுங்க. அதுல 2ல ஆதிகாமம் 8ல 1, ஆதிகாமம் 8ல 1 நோவாவை நினைக்கிறார் ஆண்டவர். தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அப்ப நோவானா எல்லாத்துக்கும் தெரியும், பேழை ஆண்டவர் உருவாக்குனாரு, எல்லாம் வெள்ளம் வந்து எல்லாம் அழிந்து விட்டது. ஆனா நோவா குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் நினைத்து என் ஆண்டவர் காத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த நோவா பேழைக்குள்ள இருக்கும் பொழுது அத்தனை வருஷம் அவங்க நம்ம ஒரு 3 நாள் இந்த ட்ரெயின்ல மும்பை பட்டணத்துக்கு இந்த நாங்குநேர்ல இருந்து போறோம். அந்த 3 நாளைக்குள்ளே நம்மளுக்கு ட்ரெயின் தான் சுகாதாரமான படுக்க விடம் தான். அந்த 3 நாட்கள் இந்த வெக்க நேரத்துல ஒரு நாள் போய் இறங்க முடியல. அப்ப இந்த 3 நாளுக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளவு நெருக்கப்பட்டு தான் அதுல உள்ள இருந்திருப்போம். அப்போ
அத்தனை நாட்கள் அந்த வருஷம் இருந்து நோவா அந்த பேழக்கில் இருந்து பெருகி வெளியே வரும்போது அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்லோவா சொல்லிதான் நோவா பேழக்கில் இருந்தாரு, ஆண்டவர் காத்தார் என்று. அல்லேலூயா. ஆனா நோவாவையும் நோவா குடும்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நினைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அந்த வசனம் சொல்லு, தேவன் நோவாயும் அவனோட பேழ்ந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நோவாவை மாத்திரம் இல்ல, மிருக ஜீவன்களையும் ஆடு மாடுகளையும் எல்லாம் என் தேவன் நினைத்திருக்கிறார். அப்போ உங்களை நினைத்தது மாத்திரம் இல்ல, உங்க தொழிலை அவர் நினைக்கிறார். உங்களை மாத்திரம் நினைத்தல, உங்க மிருக ஜீவனை நினைக்கிறார், உங்க விவசாயத்தை நினைப்பார், உங்க போக்குவரத்தை நினைப்பார், நீங்க கைவிடும் தொழிலை இவர் நினைப்பார். அல்லேலூயா. நோவாவை மாத்திரம் இல்லையே, அந்த மிருக ஜீவன்களை நினைத்தேன் இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் பூமியில் மேல் காற்றை வீச பண்ணார். அப்பொழுது ஜலம் என்ன செஞ்சது? அமர்ந்தது. ஒரு ஜலம் போல நம்மளுக்கு கொந்தளிப்பா இருக்கிறதா? பாடுகளை போல இருக்கிறதா? பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறதா? இனி அமர போகிறது, இனி அமர போகிறது. ஹல்லேலூயா. எப்படி அவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யோசிப்புடைய வாழ்க்கையில கிட பாருங்க, அந்த சிறைச்சாலையில அவன் எவ்வளவு தூரம் இருந்திருப்பான் கஷ்டப்பட்டு வாலிபன் நாட்கள. கர்த்தர் யோசேப்பை என்ன செஞ்சார்? நினைத்தார். அந்த சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவரை கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அந்த வாலிப நாட்கள்ல அந்த சிறைச்சாலையில அவன் எவ்வளவு வேதனையோட இருந்திருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாரா? நினைக்கலையா? கர்த்தர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதிக்கலையா? அவர் ஆசீர்வதித்தார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார், அவருடைய பிள்ளைகளை அவர் நினைப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செபிப்போமா? ஆண்டவரே அம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறேன். ஆபிராமுத்து ஆண்டவரே லோத்தை காப்பாற்றினீர் அப்பா. அந்நாளுக்கு ஆண்டவரே சாமியலை கொடுத்து அவளை நினைத்து ஆண்டவரே துக்கத்தை மாற்றினீரப்பா. அப்பா அம்மை துதிக்கிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நோவா குடும்பத்தை காத்தீரப்பா. அப்பா மிருக ஜீவன்களை காத்தினு வாசிக்கிறப்பா. யோசேப்போட நீங்க இருந்தீங்கப்பா. யோசேப்பை நினைத்த விடல் கர்த்தருடைய நாமம் உலகம் எங்கும் மகிமைப்படுதப்பா. எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருத்தையும் கேளுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்வீர் ஆண்டவரே. அப்பா எனக்கு விரோதமா எழும்புத எல்லா தடைகளும் இந்த ஆராதனை வேளையில உடைந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய் நாள் ஆராதனை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே. என் கர்த்தருடைய நாமம் இதுல மகிமைப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜனம் வெட்கப்பட்டு போதலே சொன்னீரே. இந்த வருஷம் ஐஸ்வர்யத்தின் வருஷம், சாட்சி உள்ள வருஷம் அப்பா அம்மை துதிக்கிறேன். இந்த வருஷம் அப்பா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி சொல்லி உடன்படிக்கை பண்ணினீரப்பா. 3வது மாசத்துல நுழைஞ்சிட்டேனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யலேன்னு கேட்கிட்டு இருக்கிறோமா? இந்த நாட்கள் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைத்த ஒரு சமாதானம் தானே. அன்னால நினைத்தார்கள் துக்கம் மாறி செல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி தகப்பனே. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. என் துக்கம் மாறி போன ஆண்டவரே. நான் போகும் பொழுது என் வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஒரு சமாதானத்தோடு கடந்து போன ஆண்டவரே. நான் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு சந்தோஷத்தோடு கடந்து போகணும் ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் உங்க மகன் ஆண்டவரே, நான் உங்க மகள் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறேன், உன் சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன். நான் உம்மை நாடி வந்திருக்கேன் இந்த ஸ்தலத்துக்கு. நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. அந்த அண்ணாளுடைய கொம்புகள் உயர்ந்ததை போல என் கொம்புகளும் உயிரினம் ஆண்டவரே. என்னை சுற்றிருக்க கண்கள் காணத்தக்க, என்னை சுற்றிருக்க கண்கள் காணத்தக்க நீர் என்னை நினைத்து ஆண்டவரே என்னுடைய கொம்புகளை உயர்த்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா என்னை நினைத்து தங்கள் கண்கள் காண, எனக்கு விரோதமா எழும்பின அந்த சத்துருடைய கண்கள் காண, எனக்கு விரோதமா செய்த அந்த மந்திரவாதி சொல்லத்தக்க அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ளவர் சொல்லத்தக்க உம்முடைய வல்லமை எனக்குள் வெளிப்படணும், எனக்கு வெளிப்படணும். நான் உண்மை விட்டு எங்க போவேன்? நான் உம்முடைய பிள்ளை, நான் உண்மையை நம்பிட்டேன், நான் எங்கேயுமே போக முடியாது. சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினீர், என்னை உருவாக்கினீர், என்னை உண்டாக்கினீர்,
உண்டாக்கினீர், என்னை உருவாக்கினீர், என்னை அபிஷேகித்தீர், எல்லாமே உம் மகிமைக்கே. என்னை அபிஷேகித்தீர், எல்லாமே உம் மகிமைக்கே. அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, அப்பா அப்பா இயேசு அப்பா. சொல்லுமா, உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேப்பா, உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேப்பா, உம்மை விட்டு விட்டு நான் எங்கே போவேப்பா, உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேப்பா. அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா. உன் கிருபை போதப்பா, உன் மகிமை போதப்பா, உன் கிருபை போதப்பா, உன் மகிமை போதப்பா. நீங்க போதப்பா, எனக்கு எல்லாமே நீங்கப்பா, நீங்க போதப்பா, எனக்கு எல்லாமே நீங்கப்பா. அப்பா அப்பா இயேசு, அப்பா அப்பா, அப்பா அப்பா இயேசு அப்பா. ஒரு தெளிவான வரிசையில் அவர்கிட்ட கேட்கலாம், உடன்படிக்கை பற்றி. அவர் அப்பா தானே, நான் உண்மையை நம்பி வந்துட்டேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவன் ஆண்டவருடைய பிள்ளைய மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. எப்ப பிரேக் வரும், எப்ப பிரச்சனை வரணும், அவன் உற்று நோக்க கண்கள், சத்துருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும். நீங்க சவால் விட்டு அப்பாட பேசி கொண்டு இருக்கணும். உண்மை விட்டு எல்லாம் விட்டு, நான் உண்மை எல்லாம் உதறிட்டேன், எல்லாம் அந்த சகோதரி சொன்ன எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன், நான் உண்மை நோக்கி வந்துட்டேன். உண்மை அல்லேலூயா. நான் எங்க இனி போக முடியும்? உண்மை விட்டு நான் போக முடியாது. உங்க பிரசனம் வேணும், உங்க கிருபை வேணும். உண்மையை விட்டு விட்டு நான் எங்கே போவேப்பா, உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேப்பா, உண்மையை விட்டு விட்டு நான் எங்கே போவேப்பா, உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேப்பா. ஆமென். ஆண்டவரே செவிங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், ஒவ்வொருத்தரும் இருக்கிறார். சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்தினாங்க. வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டு. கர்த்தர் மகிமைப்படுங்க. கர்த்தர் பெரியவரப்பா. வெறுமையா யாரும் போகாத அளவுக்கு இயேசுப்பா உங்க நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு பலவீனங்கள் நீங்கி, போராட்டங்கள் நீங்கி, கர்த்தருடைய மகிமைக்கு அங்க பிரசனத்தோட கடந்து போகட்டு, உங்க கிருபையோட கடந்து போகட்டு, உங்களுடைய வல்லமையோட கடந்து போகட்டு. உங்களுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் அல்லேலூயா ரிசி கலரபலரி மனரபலரபலரபா. நன்றி ஆண்டவரே. ஒரு பிரயாணத்தில் இருங்க. ஆகார ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு நாம ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார்.